வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய விவசாயிங்க வந்து எங்களுக்கு 2 வருஷத்திலேயே காய்க்கணும் அப்படிங்கிற மாரி குட்டை ரகம் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப என்னன்னாகி நெறைய மக்களுக்கு வந்து என்னன்னாகி, சீக்கிரமே அனுபவம் கிடைக்கணும், சீக்கிரமே பலன் கிடைக்கணும். அந்த மாரி நெறைய வியூவர்ஸ் கேட்டுருக்கிறீங்க. அதுக்கும் நம்மட்ட தென்னங்கன்னு இருக்கு. அதுக்குண்டான தென்னங்கண்ண பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க விவசாய அனைவருக்கும் கட்டாயம் பயனுள்ள தகவலா இருக்கும். பாருங்க இப்ப வந்து என்ன இருக்கலாம், இது வந்து டி அதாவது சிஓடி கிராஸ் அப்படிம்பாங்க. சிஓடி கிராஸ்னா செவ்வளவு கிராஸா வரக்கூடியது. இது வந்து 2 வருஷத்திலே பலன் தந்துரும். இதுக்கு பேர் வந்து குட்டை நெட்டை. அந்த மாதிரிப்பட்ட கண்ணு இது. இது என்னன்னாக்கி உங்களுக்கு 2 வருஷத்திலே பலன் தந்துரும். ஈல்டிங் வந்து 2 அடி மரம் வந்து இப்போ காய்ப்பு வரும்போது 2 அடியில இருந்து காய்ப்புக்கு வந்துரும். அப்படி காய்ச்ச மரம் தான் நம்ம தோட்டத்துல இருக்கிறது. இப்போ பாருங்க அந்த காய்ச்ச மரம் தான் என்ன இருக்கு பாருங்க. இந்த இதை காணிங்க என்ன இருக்கு பாத்தீங்களா? அப்படி கீழே பறிக்கிறது. அதாவது என்னன்னா நம்ம குட்டை நெட்டை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம சிஓடிங்கிறது வந்து தாய்மரம், நெட்டைங்கிறது வந்து ஈட்டாமலி டால் நெட்டையில இருந்து பாலினேஷன் பண்ணி வரக்கூடியது. இப்போ இன்னும் இருக்குல்ல, இந்த இந்த ஹைட்ல இருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹைட்ல இருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹைட்ல இருந்து காய்க்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி வரும்போது நல்ல வீரியமா வந்துடும். பாலா பாருங்க, இப்ப குறும்பல் வரத பாருங்க, நான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாமே செழிப்பா வந்துடும். இந்த பக்கம் வந்து காணிங்க, இந்த பக்கம் வந்து காணிங்க, இந்த பக்கம் காய்ச்சி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி காய் இதெல்லாம் 2 வருஷத்திலே காய்க்கக்கூடியது. நிறைய பேர் கேட்டுறீங்க, எங்களுக்கு 2 வருஷத்திலே காய்க்கக்கூடிய மரம் இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்மகிட்ட அந்த மாதிரி மரம் இருக்குது. இதெல்லாம் 2 வருஷத்திலே காய்க்கக்கூடிய குட்டை நெட்டை. இது நம்ம கன்னியாகுமரியில அனு நர்சரி கார்டன், இது நம்ம தோட்டத்துல காய்ச்சது மரம். இது என்னன்னாக்கி பராமரிப்பு நிறைய அதிகம். இந்த தென்னங்கண்ணை பொறுத்த வரையிலும் பராமரிப்பு நிறைய அதிகம். தண்ணி கழிப்பு 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்கணும். அதுக்கும் பிறகு ஆட்டு சாணம், மாட்டு சாணம், வேப்பங்குலை, பூரசங்குலை, எருக்கலை, கொழிஞ்சுகுலை, இந்த மாதிரி நிறைய உரம் வைக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா உரம் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் நல்ல செழிப்பா காய்க்கும். சரியா? இது என்னன்னா, நம்மகிட்ட எப்ப இருந்தாலும் நம்ம அனு நர்சரி கார்டன்ல 12 வெரைட்டி இருக்கு. 12 வெரைட்டிக்கு உள்ள தென்னை மரமும் நம்மகிட்ட இருக்கு. விவசாயி யாருக்காவது தேவைன்னாகி நம்ம அனு நர்சரி நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.